தங்கச்சி பர்த்டேக்கு இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்தேன். அவளுக்கு பிடிச்ச டிஷ்ல ஆர்டர் பண்ணி அப்ப நான் சேர்த்து வச்சிருந்த எல்லா காசையும் போட்டு எங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கி அதெல்லாம் இனிமே வரவே வராதுல்ல. சாரிங்க, சந்தோஷமா இருக்கணும்னு வந்தவங்கள மூட் அவுட் பண்ணிட்டேனா? சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆர்டர் ரெடி சார். எப்படி ஆரம்ப மேசத்தெல்லாம் இருக்கா? ஏய் என்னாச்சு? மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணி. ஆமா, உனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல. உனக்கு வேற மட்டன் பிரியாணி அடிக்ட்னு சில பேர் வேற இருக்குல்ல. நீங்க இதுதான் ஆர்டர் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா வேணான்னு சொல்லிருப்பேன். என்ன சொல்ற? என் வாழ்க்கையை திருப்பி போட்டது புரட்டி போட்டதுன்னு எப்படி வேணா சொல்லலாம். அது பண்ணது இந்த மட்டன் பிரியாணி தானே. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல அந்த சந்திரகலா இந்த பிரியாணியை வச்சுதானே என்ன அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. இதனால தானே அது நெஞ்சு பிடிச்சு மயக்க போட்டு விழுந்தாங்க. அப்படி இந்த பிரியாணி இல்லைன்னா நான் செத்தா போயிடுவேன். இல்ல, உனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ன்றதால ஆர்டர் பண்ண. நம்ம மனசுக்கு எது நெருக்கமோ, நம்ம மனசுக்கு எது பிடிக்குமோ அதை விட்டுட்டு இருக்கிறதுக்கு பேர் தாங்க விரதம். இப்போ நான் விரதத்துல இருக்கேன். நான் படிச்சு பாஸ் பண்ணி அத்தை மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து அதுக்கப்புறம் அவங்க நம்மளை ஏத்துக்கணும். அன்னைக்கு நான் மட்டன் பிரியாணி விருந்து வச்சு அசத்துறேங்க. அப்ப இது என்ன பண்றது? நீங்க சாப்பிடுங்க. நீ விரதம் இருக்கிறப்போ நான் எப்படி சாப்பிட முடியும்? அண்ணா சார் அதை கொடுக்கல, இது ரெண்டுத்தையும் பார்சல் பண்ணுங்க. ஓகே சார். இவ்வளோ ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், சாப்பிடுவியா? மட்டன் பிரியாணிக்கு மட்டும்தாங்க விரதம். அப்போ இதெல்லாம் சாப்பிடலாம்ல? ஆமா, அந்த மட்டன் பிரியாணி பார்சல் யாருக்கு? இல்லாதவங்க யாருக்காவது கொடுக்கலாம். நீங்க ஜெயிச்சிட்டீங்க. என்ன சொல்ற? இங்க இருக்கிற எல்லாமே எனக்கு பிடிச்சதாவே இருக்கே. ஆஹா, அப்புறம் என்ன, இன்னைக்கு ஜமாய்ச்சிர வேண்டியதுதான். இந்தா உங்களுக்கு. நான் எடுத்துக்கிறேன், நீ முதல்ல சாப்பிடு. இருந்தாலும் உனக்கு பிடிச்ச அந்த மட்டன் பிரியாணி நீ சாப்பிடலையே தான் எனக்கு கவலையா இருக்கு. இல்லைங்க, நான் சொன்னதுதான். நான் +2 பாஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் மட்டன் பிரியாணி தொடவே மாட்டேன். இந்த ஒரு நாள் லைஃப்ல மறக்கவே முடியாதுங்க. ஏன்? உங்க கூட சேர்ந்து இப்படி வெளியே வந்த இந்த ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான். யூட்டன் எடுங்க. இங்க நிறுத்துங்க. அம்மா கொஞ்சம் இங்க வரீங்களா? பாப்பு இங்க வா. என்னங்க வேணும்? என்னங்க, இப்பதான் சமைச்சிட்டு இருக்காங்க, குழந்தைங்க பசியில இருப்பாங்க. இது அவங்க கிட்ட கொடுத்துடலாம். தாராளமா கொடுக்கலாம். அம்மா, நாங்கள் புதுசாக கல்யாணம் பண்ணவங்க, முத வெளியில் வந்திருக்கோம். நைட்டு டின்னர் சாப்பிட்டு வரும்போது பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கோம். பசங்களை பார்த்தா இன்னும் அவங்க சாப்பிடல போல தெரியுது. நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா இதை நாங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாமா? நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா பசங்களை எடுத்துக்க சொல்லுங்கள். ஐயா, நீங்கள் புதுசாக கல்யாணமாகி வந்திருக்கீங்க. குழந்தைங்க பசியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற உங்கள் நல்ல மனசு
எனக்கு புரியுதுங்க. நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணுங்க. உங்களுக்கு ரெட்டை புள்ள பிறந்து அவங்களோட காலத்துக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். போய் வாங்கிக்க. இந்தா. வரோங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. அம்மா நம்ம பிரியாணி சாப்பிட போறோமா? ஐ ஜாலி. 2 பேரும் நல்லா சாப்பிடுங்க. என்னம்மா ராகினி, டைம் ஆயிடுச்சு, போய் படுத்து தூங்கு போ. சரிப்பா. என்னம்மா டைம் ஆயிடுச்சு, இன்னும் தூங்கலையா? நீங்க போங்க, நான் வரேன். என்னம்மா உடம்பு முடியாதவ, ரொம்ப நேரம் கண்ணு முடிக்க கூடாது. வந்துடுறேங்க, நீங்க போய் படுங்க. மனசு கேட்கல இல்ல? என்னடா டைம் ஆயிடுச்சு, இன்னும் தமிழையும் சரஸ்வதியும் காணுமேன்னு மனசு பதறது இல்ல? என்னதான் கோபம் இருந்தாலும் பெத்த மனசு இல்லையா? என் கோவத்தையும் கண்டிப்பையும் என்னால மாத்திக்க முடியாது. அவங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க. இவ்வளோ நேரமா வரலன்னா எல்லாருக்கும் பதட்டம் இருக்க தானே செய்யும். சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காதுமா. பதில் சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னா போன அர்த்தம். போங்க. வா. அண்ணா, சாப்பாடு உங்க ரூமுக்கு கொண்டு வந்துட்டுமா? உங்களுக்கு கொடுத்துட்டா நான் வீட்டுக்கு கிளம்புவேன். ஐயோ சாரி, எங்களுக்கு எதாவது வெயிட் பண்ணிருந்தியா? பரவாயில்லண்ணே, சாப்பாடு கொடுத்துட்டே நான் போறேன். இல்ல வேண்டாம், நாங்க வெளியே சாப்பிட்டு வந்துட்டோம். வெளியே சாப்பிட்டீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இந்த வீட்டுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு. அதை ஒண்ணுனா உடைச்சு மாத்தலாம் நினைக்கிறீங்களா? இல்லம்மா. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சாப்பாடு வேண்டான்னா முன்னாடியே சொல்லிடுங்க. சாப்பாடை வீணடிக்கிறது, கண்ட நேரத்துக்கு வர்றது, அப்படி ஒண்ணுனா மாத்தலாம் நினைக்கிறீங்களா? சாரிம்மா, இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு நம்ம வீட்டு கண்டிஷன்லாம் எதுவும் தெரியாது. அப்படி இருக்கிறப்போ நாம தானே சொல்லி புரிய வைக்கணும். எங்க நமக்கே புரியாதப்போ நாம எப்படி மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும்? சாரிப்பா, தப்பெல்லாம் என் மேலதான். போ. அபி, அண்ணி, நீங்க சாப்பாடு எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. நான் காலையில இல்லைங்க அண்ணி, பரவாயில்ல. இல்ல, நீங்க எடுத்து வைங்க. நான் காலையில சாப்பிட்டுக்கிறேன். வேஸ்ட் பண்ண வேணாம். எனக்கும் சாப்பாடு வேஸ்ட் பண்றது பிடிக்காது. எங்க வீட்லயும் சாப்பாடு மீந்து போச்சுன்னா அதை நான் தான் சாப்பிடுவேன். இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் காலையில சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க அண்ணி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பாடு மீந்து போற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். உங்களுக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு கிளம்புங்க. சரிங்க அண்ணி. சரஸ்வதி மாமா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு லேட்டு? இல்ல, வெளியில போயிட்டு வந்தோம், லேட் ஆயிடுச்சு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் உள்ள இருக்கேன். நாங்களும் லேட்டா தான் சாப்பிட்டோம். நீங்க வரலன்னு அத்தை ரொம்ப டென்ஷனா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏதாவது சொன்னாங்களா? நாங்களும் ஏதோ பெருசா சண்டை வந்துருமோன்னு பயந்துட்டே வந்தோம். ஆனா பிரச்சனை லேட்டா வந்ததுனால இல்ல. வேற? நாங்க ஹோட்டல்லயே சாப்பிட்டு வந்துட்டோம். அதான். புரியுது. இந்த வீட்டுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை மீறிட்டீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிருப்பாங்களே. இந்த வீடே ஒரு கணக்கு புக் மாதிரி தான். எல்லாமே டேபிள்ஸ் படி தான் நடக்கணும். 4 into 4 is equal to 16ங்கிற மாதிரி அந்த அளவுல இருந்து மாறவே மாட்டாங்க. ஐயோ, எனக்கு பாடத்திலே கணக்குனா ஆகாது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வசு. அதெல்லாம் ஆரம்பத்துல அப்படிதான் சொல்லுவாங்க. நாம அதெல்லாம் இந்த காதுல வாங்கி இப்படி இந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அப்பதான் எந்த பிரச்சனையும் வராது. மத்தபடி இவங்க போட்டு வச்சிருக்கிற கட்டத்துல வாழ்ந்தோம்னா ஒரு ஸ்ட்ரிக்டான கான்வென்ட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி ஆயிடுவோம்.
எதுக்கு எடுத்தாலும் இதை பண்ணாத அதை பண்ணாத. இந்த வீட்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஏற்கனவே நீங்களே பாவம் மனசு நொந்து போயிருப்பீங்க. இதுல நான் வேற சாரி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல வசு. அம்மா மாமா கூட வெளியே போனீங்களே, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? ஹோட்டல் போனோம், நல்லா சாப்பிட்டோம். அப்புறம் அப்புறம் பீச்சுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்தோம், அதான் லேட் ஆயிடுச்சு. ஏதாவது மூவிக்கு போயிருக்கலாம்ல, நைட் ஷோன்னு சொல்லி. ஐயோ, இதுக்கே நாங்க பயந்து பயந்து வரோம். நீங்க ரொம்ப பயந்த ஸ்டூடெண்டா இருக்கீங்க. போங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எங்கங்க ரெஸ்ட் எடுக்கிறது? எக்ஸாம் வருது இல்ல. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்றேன்னு நினைக்காதீங்க. எக்ஸாம் இருக்குல்ல, அதான். எனக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? இவ்வளவுதானே, இதுக்கே இவ்ளோ தயங்குறீங்க? உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் வாசு. சரி, நீங்க போய் புக்ஸ் எடுத்துட்டு வாங்க, நான் இங்க வெயிட் பண்றேன். இங்கேயே உட்காந்து படிக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. வசு, ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியாச்சு, அவங்க கூட பேசுறது பழகுறது அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு. பேபி, அத்தை அப்படி எதுவும் சொல்லலையே. அப்படின்னா அம்மா இவங்க கிட்ட பேசுறாங்களா? இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க கிட்ட பேசுறது பழகுறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம். அவங்களுக்கு பிடிக்காதது எதையும் நான் செய்யறது இல்ல. இல்ல பேபி. வசு, அமைதியா சத்தம் இல்லாம சொல்லிட்டு இருக்கேன். இல்ல கோவமா சண்டை போட்டு சொல்லலாம், அதுக்கும் நான் ரெடி. எனக்கு நீ இவங்க கூட இந்த மாதிரி பழக்க வழக்க வச்சுக்கிறது பிடிக்கல, அவ்வளவுதான். வாசு, சாரி. என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாம். என் படிப்பை நானே பாத்துக்கிறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏய், என்ன படிக்க ஆரம்பிச்சிட்ட? டயர்டா இல்ல? அதை பார்த்தா முடியுமா? எக்ஸாம் நெருங்குதுல. என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் டே அண்ட் நைட் படிச்சாதான் பாஸ் ஆக முடியும். கவலையே படாத, நீ பாஸ் ஆயிடுவ. அப்பதானே நான் போட்ட சபதத்திலையும் ஜெயிக்க முடியும். யாருக்கிட்ட நீ சபதம் போட்டேன்னு கேட்டா அதையும் சொல்ல மாட்டேங்கிற. அது யாருன்னு நான் ஜெயிக்கிறப்ப தெரியும். இப்ப முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் படிக்கணும். உனக்கு ஹெல்ப் பண்றதை விட எனக்கு வேற வேலை என்ன இருக்கு? ஆமா, வசுந்தரா உனக்கு படிக்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கால, நீ அவகிட்ட கேட்டு படிக்க கூடாது? இல்லங்க, அது வேண்டாம். ஏன்? வாசு எனக்கு சொல்லி கொடுக்கறது கார்த்திக்கு பிடிக்கல. அப்படின்னு யார் சொன்னா? கார்த்தி தான். ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டானா? யார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்க. இந்த தடவை நான் கண்டிப்பா எக்ஸாம் எழுதுவேன், பாஸ் பண்ணுவேன். பஸ்வை நம்ம தொந்தரவு பண்ண வேணாம். இன்ஸ்டிடியூட் போனா அவங்களே கைட் தருவாங்க, தேவையான ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம போய் பார்க்கலாமா? கண்டிப்பா நம்ம போறோம். நீ யாரை பத்தியும் கவலைப்படாத, நான் உன் கூடவே இருப்பேன். அது போதுங்க எனக்கு. இப்ப நான் உனக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். நீ தூங்காம படிக்கிறதுக்காக சூடா டீ போட்டு கிளாஸ்ல கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் வேணாங்க. சரி, சுடு தண்ணி. ஐயோ வேணாங்க, ஒன்னும் வேணாம். ஐயோ, நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஆகணுமே. நீங்க அமைதியா படிச்சு தூங்குங்க, அதுவே போதும். அப்படியா? நான் படிக்காதவன்றதுனால தானே உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது நினைச்சுக்கிட்டு இருக்கிற? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்போ என்ன, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமா. நான் படிச்சதெல்லாம் ஒப்பிக்கிறேன், கரெக்டானு பாக்குறீங்களா? செக் பண்ற வேலையா? இருக்குல்ல ரொம்ப ஈஸியான வேலை, நான் பாக்குறேன்.
ரெடி. காலையில நீங்க வேலைக்கு போகணும்ல, இப்படி படுத்திருந்தா எப்படி? நல்லா போய் படுத்துக்கோங்க. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ படி, நான் இங்கே உட்காந்துருக்கேன். நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு அலுப்பா வந்திருப்பீங்க. நீங்க பேசாம போய் நல்லா படுத்து தூங்குங்க. இல்ல சரஸ்வதி, வசுந்தரா கூட உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு கார்த்திக் சொல்லியிருக்கான். நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணலனா உனக்கு சங்கடமா இருக்காதா? இல்லைங்க, நீங்க கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தா என்னால எப்படிங்க நிம்மதியா படிக்க முடியும்? முன்னாடியாவது படிக்கும்போது எனக்கு ஆர்வமே இருக்காது, ஏதோ மலையை தூக்கி சுமக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ நான் படிக்கணும், பாஸ் பண்ணணும்ன்ற வெறியோட இருக்கேன். தூக்கம்லாம் எனக்கு ரொம்ப சின்ன விஷயமா தோணுதுங்க. படிப்புங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா மாறிடுச்சு. பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது மனசு கஷ்டமாவா இருக்கும்? நீங்க படுத்துக்குங்க. அப்ப நீ? நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா தூங்கிக்கிறேன். ஏய், ஏசி எதுக்கு ஆன் பண்ற? உனக்கு குளிருமே. மீடியமா தாங்க வச்சிருக்கேன், 2 பேருக்கும் கரெக்டா இருக்கும். நீங்க போய் தூங்குங்க. என்னாச்சு? என்னாச்சு? தும்புற? தும்புறது ஒரு குத்தமா? அதுக்கு இல்லவா உடம்பு சரியில்லாம போயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாரு, திரும்ப திரும்ப தும்புற. நைட்ல தூங்கவே இல்லையா? தூங்குனேங்க. நீங்க எழுந்து மொட்டை மாடியில் எக்ஸசைஸ் பண்ண போகும்போது தான் நானும் எழுந்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்படியா? சரி, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் அண்ணி. அண்ணி, உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், அண்ணனுக்கு டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் நைட்டு நீங்க சாப்பிட்றேன்னு சொல்லி மிச்சம் வச்ச சாப்பாடு தான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். அது போதும், நான் சாப்பிடுறேன். வேற ஏதாவது வேணா கேளுங்க அண்ணி. டிஃபன் வந்தாச்சா? என்னது இது? 2 வந்திருக்கு. இது என்னது, பழைய சாதம்? நான் தானேங்க காலையில சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். ஏமா, நீ வேற காலன்னு தும்பிட்டு இருக்கிற. இது சாப்பிட்டா இன்னும் ஒன்று கோல்டு பிடிச்சிக்காதா? ஏங்க, சாதாரண விஷயம், இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆறீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நம்ம 2 பேரும் டிஃபன் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இது பத்தலனா அபிகிட்ட சொல்லி இன்னும் எடுத்துட்டு சொல்லுவோம். அதெல்லாம் தேவையில்லைங்க, எனக்கு இது போதும். பழைய சாதம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்ல கூட சாதம் எல்லாம் மிச்சம் ஆறப்போ அதை நான் தான் சாப்பிடுவேன். செம்ம டேஸ்டா இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் சரி, இப்பதான் உடம்பு சரியில்லையே அப்படின்னு யாருங்க உங்களுக்கு சொன்னா? நான் நல்லா பாத்தியா, இதுதான் சொல்றேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க ஓவரா யோசிக்க வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க சாப்பிடுங்க. சீக்கிரம் சாப்பிடுங்க, நம்ம டியூஷன் சென்டர் வேற போகணும். ஓகே மயிலு, சாப்பிட்டு உடனே கிளம்பிடுவோம். ஹாய் அத்தை. வாங்க மாப்ள. ஜான் உடனோட லீடர்ஷிப் வாங்கிட்டு வந்தேன். அது உங்ககிட்ட கொடுக்கலான்னு தான் வர சொன்னேன். ஒவ்வொரு நிர்வாகியும் கண்டிப்பா படிக்க வேண்டிய புக் இது. தேங்க்ஸ் அத்தை. ஆமா, கம்பெனி எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்கு. என்ன இவ்வளவு சலிப்பா சொல்றீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. பெருசா எந்த முன்னேற்றமும் இல்ல. ஓ, சாரி. நான் உங்க கம்பெனி விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அம்மா தான் அப்படி சொல்றாங்கன்னா நீங்களும் ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல மாப்ள, அம்மாக்கு தான் நான் உங்க கம்பெனி பத்தி பேசினாலே பிடிக்காதே. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? உங்களை மாதிரி பிசினஸ் டாக்டிக்ஸ் தெரிஞ்சவங்க ஐடியா கொடுக்கறப்பதான் 200 பேர் வேலை பார்க்குற கம்பெனியை 2000 பேர் வேலை பார்க்குற கம்பெனியை மாற்ற முடியும். மாப்ள, உங்க மனசுல இந்த தாட் வந்துருச்சுல்ல, கண்டிப்பா நீங்க பெருசா சாதிப்பீங்க. அத்தை, நான் எப்பவுமே அது சம்மந்தமா தான் யோசிப்பேன்.
ஆனா அம்மா தான் புரிஞ்சிக்காம அண்ணன் சொல்றதை கேளு, அவர் அனுபவத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க.